Hi students, நம்ம இந்த வீடியோவில் ஃபேக்டோரியல்னா என்ன சப்ஃபேக்டோரியல்னா என்ன ரெண்டத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு படிப்போம். நம்ம நார்மலாக ஃபேக்டோரியல் இப்போ n ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? nலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த நம்பரை வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். -1 n-1 மல்டிபிள் பை n-2 அப்படி எழுதிட்டே வந்து 1 வரைக்கும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் ஃபேக்டோரியல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்றத 5 multiple by 4 multiple by 3 multiple by 2 multiple by 1 அப்படின்னு எழுதுனா அது வந்து 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறோம். 4 ஃபேக்டோரியல் வேணும் அப்படின்னா 4 multiple by 3 multiple by 2 multiple by 1 நம்ம எழுதணும். 3 ஃபேக்டோரியல்னா 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். இதுதான் இதோட பேசிக். இப்போது இந்த 5 ஃபேக்டோரியல் அப்படின்ற டேர்மை நம்மளால் எப்படி கூட எழுதிக்க முடியும் தெரியுமா? இந்த 5 அப்படியே வச்சுட்டு இந்த 4 3 2 1 அதுக்கு பதிலாக 4 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். 5 into 4 ஃபேக்டோரியல்னு நம்மளால் எழுதிக்க முடியும். இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்றத நம்மளால் இப்போ 1 2 3 4 5ஓட மல்டிப்ளிகேஷன் வந்து 120. ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 120 கிடைக்குது. இதை நம்ம எப்போவுமே இப்படியே எழுதி மல்டிபிள் பண்ணணும் இல்லை. இது இன்னும் ஷார்ட் ஃபார்மில் நம்மளால் 5 into இந்த 4 3 2 1 வந்து 4 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். இல்லை 5 into 4 into 3 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். 5 into 4 into 3 into 2 ஃபேக்டோரியல். இது எல்லாமே வந்து 5 ஃபேக்டோரியலோட நோட்டேஷன் தான். இதுதான் கம்ப்ளீட் வேல்யூ 120. இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சப் ஃபேக்டோரியல் இல்லைனா லெஃப்ட் ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியலோட சிம்பிளை வந்து எப்போவுமே நம்ம ரைட் சைடு தான் எழுதியிருக்கோம். இப்போ முன்னாடி எழுதியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து சப் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சப் ஃபேக்டோரியலோட ஃபார்முலா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபேக்டோரியல் சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் n கொடுத்துருந்தாங்கன்னா அதை சப் ஃபேக்டோரியல்னு நம்ம படிக்கணும். இதுக்கு வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு n ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்ணி அது கூட என்ன மல்டிபிள் பண்ணணும்னா சமேஷன் ஆஃப் -1 power k by k ஃபேக்டோரியல் அப்படின்றத மல்டிபிள் பண்ணணும். இந்த கேயோட வேல்யூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் இதோட ரூல். இது என்னது சமேஷன் ஆஃப் -1 power k by k ஃபேக்டோரியல் அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த இ மாதிரி போட்டிருக்கோம்ல, இதுக்கு பேர் சமேஷன். இதில் கேயோட வேல்யூவை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n வர்ற வரைக்கும் அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சப் ஃபேக்டோரியலாக 5க்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 5 ஃபேக்டோரியல் மல்டிபிள் பை இந்த சமேஷன் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். எதுல இருந்து கே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல இங்கே கேக்கு 0 போடலாம். இப்போ -1 power 0 by 0 ஃபேக்டோரியல் பிளஸ் -1 power 1 by 1 ஃபேக்டோரியல் இப்படி எழுதணும். அடுத்து கேக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்க. ஸோ பிளஸ் -1 power 2 by 2 ஃபேக்டோரியல் plus -1 power 3 by 3 factorial plus -1 power 4 by 4 factorial plus -1 power 5 by 5 factorial இப்படின்னு எழுதிக்கணும். எழுதியாச்சு. இதை இன்னும் ஷார்ட்டாக நம்ம கற்றுக்கிறதுக்கு இன்னொரு குட்டி ரூல், நம்மளோட சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு இருக்க ரூல். -1ஓட பவரில் எப்பெல்லாம் ஈவன் நம்பர் கிடைக்குதோ அதோட ஆன்சரை வந்து நம்ம என்னன்னு தான் எழுதுவோம், +1ன்னு எழுதுவோம். -1ஓட பவரில் ஒரு ஆட் நம்பர் வந்ததுன்னா அதை நம்ம -1ன்னு எழுதுவோம். ஏன்னா -1 into -1 2 தடவை மல்டிபிள் பண்ணால் +1 கிடைக்கும். அதே -1 3 தடவை எழுதி மல்டிபிள் பண்ணால் -1 தான் கிடைக்கிது. ஒரு பேசிக் ரூல் தான். இப்போ அந்த ரூல் படி இதோட சிம்பிள்ஸை நம்ம மாற்றிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ரூல்ஸ். 0 ஃபேக்டோரியலோட வேல்யூவும் 1 தான். 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ கூட 1 தான். இங்கே பாருங்க, இப்போ 5 ஃபேக்டோரியல் இங்கே அப்படியே இருக்கட்டும். மல்டிபிள் பை இது எல்லாத்தையுமே அடிஷனில் எழுதுறோம்ல, அதுக்கு தான் இங்கே சமேஷன் போட்டிருக்காங்க. கேக்கு 0லேருந்து என்னன்றது வந்து 5ன்றதுனால 5 வரைக்கும் அப்ளை பண்ணுங்கன்னு அர்த்தம். இது எனிதிங் பர் 0 1ன்றதுனால இங்கே நியூமரேட்டரில் 1, இங்கே 0 ஃபேக்டோரியலும் 1 தான். இப்போ -1 power 1ன்னு இருக்கு. 1ன்றது என்ன நம்பர், ஆக்சுவலாக ஆட் நம்பர். அப்போ ஆன்சர் -1ன்னு வரும். அப்போ -1 by 1 ஃபேக்டோரியல். 2னா ஒரு ஈவன் நம்பர். அப்போ -1 வந்து +1 ஆயிருக்கும். இப்போ +1 by 2 ஃபேக்டோரியல். -1 power 3, 3ன்றது ஒரு ஆட் நம்பர் இல்லையா, அதனால -1 by 3 ஃபேக்டோரியல். 4ன்றது ஈவன் நம்பர். அப்போ +1 by 4 ஃபேக்டோரியல். அடுத்து -1 by 5 ஃபேக்டோரியல். இதுதான் உங்களோட ரூல். ஒரு நம்பர் பிளஸ் ஒரு நம்பர் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இப்படி வரும். இதை நான் டைரெக்டாக கூட எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இப்படி கூட நம்மளால எழுதிக்க முடியும். எழுதிட்டு இங்கே என்ன ஃபேக்டோரியல் கேட்குறாங்களோ அந்த ஃபேக்டோரியல் வரைக்கும் இங்கே டினாமினேட்டர் கண்டினியூ பண்ணியிருக்கேன். இப்போ 6 வேணும்னா பக்கத்து +1 by 6 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கணும், அவ்வளோதான். ஸோ எழுதியாச்சு.
இதை ஒன்று தனித்தனியாக ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறதை விட இந்த 5 ஃபேக்டோரியலை உள்ளே கொண்டு போய் எழுதிட்டா ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5 ஃபேக்டோரியலை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 1 into anything அதே தான். இப்போ இங்கே 5 ஃபேக்டோரியல் வரும். மைனஸ் 5 ஃபேக்டோரியல் பை 1 ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 5 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் மைனஸ் 5 ஃபேக்டோரியல் பை 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 120 நம்ம ஆல்ரெடி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து 120 எழுதிக்கலாம். மைனஸ் இதுவும் 5 ஃபேக்டோரியல் தான். அப்போ இதுவும் 120 தான் வரும். டினாமினேட்டர் 1 நம்ம எழுத தேவையில்லை. ப்ளஸ் இது 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியலுக்கு கால்குலேஷன் 5 ஃபேக்டோரியல் அப்படின்றது வந்து 5 into 4 into 3 into 2 ஃபேக்டோரியல் எழுதிட்டு இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 ஃபேக்டோரியல் இப்படி கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்து மைனஸ் 5 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால 5 into 4 into 3 ஃபேக்டோரியலோட ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இருக்க 3 ஃபேக்டோரியல் இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி 5 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் அப்படின்ற டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்னா 5 into 4 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் எழுதிட்டு இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 5 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆச்சுன்னா அதோட வேல்யூ கண்டிப்பாக 1ன்னு கிடச்சிருக்கும். இதில் 120 மைனஸ் 120ன்ற ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிருக்கும். இங்கே 5 4s are 20, 20 3s are 60, அப்போ ப்ளஸ் 60 மைனஸ் இருக்கு. 5 4s are 20, இங்கே ப்ளஸ் இங்கே 5 மட்டும் தான் இருக்கு. அப்போ ப்ளஸ் 5 கடைசியாக ஒரு மைனஸ் 1 இருக்கு. 60ல் 20 மைனஸ் பண்ணிட்டா 40 கிடைக்கும். ப்ளஸ் 5ல் 1 மைனஸ் பண்ணிட்டா 4 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 44ன்னு கிடைக்குது. அப்போ சப் ஃபேக்டோரியல் ஆஃப் 5ஓட வேல்யூ வந்து கண்டிப்பாக 44 தான். ஆனால் 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து நமக்கு 120 அப்படின்னு கிடைச்சது. இதுதான் ஃபேக்டோரியலுக்கும் சப் ஃபேக்டோரியலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.